வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13/3/2024 மாசி மாதம் 30ஆம் தேதி சோபக்கிருது வருடம் புதன்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி நாளைக்கு காலையில் 1:26 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி வருது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:25 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மேஷராசியான பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. மரணயோகம் பார்த்திங்கன்னா மாலை 6:24 இருக்குது. அதுக்கு பிறகு சித்தயோகம் இருக்குது. இன்றைக்கி மாத சதுர்த்தி விரதம், அதே மாதிரி விநாயகர் வழிபாடு இன்றைக்கி ஒரு நல்ல பலன் தரும். குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா இன்றைக்கி கிரகநிலைகளும் திதியும் வச்சு பார்க்கும்போது புதிய காரியங்களை எதுவும் செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 12 மணி வரை இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. 6:30 முதல் 7:30 மணி வரை இருக்குது மாலையில். இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:23க்கும் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த பெரிய மாற்றமும் இல்லை, அதே கிரகநிலைகள் தான். அதாவது மேஷத்தில் குரு, மீனத்தில் ராகுவும் புதனும், கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் சனி செவ்வாய் மகரத்துலேயே இருக்காங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி நன்மை, ரிஷப ராசிக்கு பந்தயம், மிதுன ராசிக்கு ஜெயம், கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு ஆய்வு, கன்னி ராசிக்கு தொல்லை, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு வழிபாடு, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு ஆரோக்கியம், கும்ப ராசிக்கு சோர்வு, மீன ராசிக்கு ஆர்வம். பொதுவாக எல்லாத்துக்குமே இன்றைக்கி நாள் ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் வெளியூரில் இருக்கிற தொடர்புகள் மூலிமா நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கொஞ்சம் முயற்சிகளில் செய்யும் போது வெற்றிக்கு தடைகளும் இருக்கும், ஆனாலும் வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சராசரியை விட கொஞ்சம் மேலான ஒரு நாள் தான். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஏற்றங்கள் நல்லா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒழுங்கான நடைமுறை இல்லைன்னா திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. தொடர்புகள் நல்லா இருக்குது, கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கி நிறைய வழிகாட்டிகள் அமைகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லுறவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிற டென்ஷனில் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. திட்டமிட்டு பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உள்ளவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பாராத இழப்புகளை இருக்கிற மாதிரி இருக்குது, கவனம். உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கடன் கொஞ்சம் இன்றைக்கி குறையக்கூடிய நாளாக இருக்குது. நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி சில தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். ஓய்வு நேரத்தில் இசையை கேட்குறது, கோயிலுக்கு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது, ஒத்து போகிறது நல்லது. அப்போ தான் உங்களோட வேலைகள் நல்ல சுமூகமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோதல்களும் உரசல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டை
புதுப்பிக்க பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் கட்டுக்கடங்காத அளவுக்கு செலவுகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முன்னின்று செலவுகளை பார்த்து பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் சேமிக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் இல்லைன்னா முதுகு வலி ஏற்படுறது மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுங்க. ரிலாக்ஸாக மனசையும் உடலையும் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி பணவரவு நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலை விஷயமாக வெளிவட்டார நட்பு நல்ல பலன் தரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாள் சீராக அமைதியான ஒரு மனநிலையோடு கொண்டு போக முடியும். உங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் உங்களோட முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம். இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மேலதிகாரிகள் உங்களோட திறமைகளை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்யோன்யம், அன்பு, காதல் எல்லாமே நல்லாவே இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் வெளிப்படையாக உங்களோட காதலை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குது, சேமிப்பும் நல்லா இருக்குது. நீங்கள் புத்திசாலித்தனமாக இன்றைக்கி பணத்தை கையாளுற மாதிரி இருக்கும். அதனால் சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல ஒரு தேக நிலை இருக்குது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நாளை ஒரு அமோகமான சில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாக இருக்குது. பல நல்லதுகளும் நடக்கிறதுக்கும் உங்களோட முயற்சிகளும் உங்களோட எண்ணங்களும் ஒன்றுபட்டு இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கு புது தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களோட உதவியில் சில வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தோட வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். பெரிய மனிதர்களோட உதவியால் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். கூட பிறந்தவங்க மூலிமா இன்றைக்கி அனுகூலம் உண்டாகும். இன்றைக்கி லாபகரமான நாள். எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் உறுதியும் நல்லாவே தெரியும். புதிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் மிக நல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட பணிகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறது திறமை உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்லா வெளிப்படும். நீங்கள் தொழிலில் முறைப்படியும் உற்சாகத்தோடு இன்றைக்கி பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான அணுகுமுறை 2 பேருக்குள்ளேயும் இன்றைக்கி ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 2 பேரும் உங்களோட உறவோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பண தேவைகள் இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் பூர்த்தியாகும். அதே மாதிரி போதுமான பணம் இன்றைக்கி உங்களுக்கு கையில் இருக்குது. வங்கி கடன் வாங்கிறதுனால சேமிப்பும் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஆற்றல் காரணமாக நீங்கள் திடமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இன்றைக்கி இருப்பீங்க. கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமாக கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். உறவினர்கள் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி நாளை கொஞ்சம் படபடப்பு இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கூலாக கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முக்கியமான முடிவுகளோ இல்லைன்னா இன்றைக்கி புதிய முயற்சிகளோ எடுக்கிறது நல்லதல்ல. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டோட சில புனரமைப்பு செய்கிற காரணமாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அம்மாவோடையும் இன்றைக்கி வீட்டை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது துணைக்கு கொஞ்சம் புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு இன்றைக்கி வருத்தத்தை தரும். பணத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம். அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையோடவும் நிதானத்தோடவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம். ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் இருக்கும். மற்றபடி புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயம் இன்றைக்கி செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி நாள் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு கவலையும் இன்செக்யூர் ஃபீலும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கட்டுப்படுத்துறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பாசிட்டிவாக யோசித்து செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் நெகட்டிவ் தாட்டோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக எல்லா ஒரு விஷயத்தையும் கொண்டு போனீங்கன்னா தடைகளை தாண்டி இன்றைக்கி வெளியில் வரா மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேரையும் சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசி தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அதிகமாக விவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இல்லை, தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது துலாம் ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகும். இன்றைக்கி வந்து தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அதே மாதிரி நாள் வந்து சீராக இருக்கும். திருப்தி இன்றைக்கி வந்து பல விஷயங்களில் நிறையா நல்லாவே ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை இன்றைக்கி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட வேலைக்கும் செயலுக்கும் இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நல்ல முடிவுக்கு வருவதற்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி வாழ்க்கையோட போக்கை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய 2 பேரும் சேர்ந்து தீர்மானிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிரியமானவர்களை சந்திக்கிற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு அதிகமாகவே இருக்குது. உங்கள் முகத்தில் உற்சாகமும் செழிப்பும் தெரியக்கூடிய நாளாக இருக்கும். நாள் சந்தோஷமாக போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றலும் மன அமைதியும் நல்லாவே இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கன்னி ராசியை பொறுத்ததை விட துலாம் ராசிக்கு இன்றைக்கி வந்து நாள் நல்லபடியாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். அதே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்கிறதுக்கு முயற்சிகள் நல்ல பலனை தரும். பணப்பழக்கம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் வேலைபளு கொஞ்சம் குறையும். இன்றைக்கி மிகவும் நல்ல ஒரு நாளாக இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் அவங்களோட ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றத்தை தரும். வசதியும் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும். அதே மாதிரி தியானம் மேற்கொள்வது இன்றைக்கி சிறந்ததாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சவாலான சில பணிகளை உங்களோட திறமைகளை சோதித்தாலும் அதை வந்து நன்கு உணர்ந்து அதை வந்து திட்டமிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவு சிறந்த முறையில் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. புரிதல் நல்லா இருக்கும். அதனால் 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷமும் அன்னுன்யமும் இன்றைக்கி நல்லபடியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லா இருந்தாலும் செலவும் கூடவே இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டியது அவசியம். இல்லைன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். விரயங்கள் அதிகமாகும். கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அதிகமான நீரை பருகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவது மூலியமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனமாக செயல்படலைன்னா கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கி மிகவும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது.
முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் இயல்பாகவும் வச்சுக்கிறது அவசியம். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. உங்கள்கிட்ட வேலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, அது இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேருக்கு நேராக அவங்க கூட விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஒதுங்கி நிற்கிறது நல்லது. இல்லைன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இன்றைக்கி பணம் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிகமானதாக இல்லை. பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் தூக்கம் குறைவாக இருக்கிறனால ஓய்வு எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சமாக மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாக இருக்குது. அது கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு மனசை உறுதியோடு வச்சுக்கிட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள். உங்களோட உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆன்மீக காரியங்களில் இல்லைன்னா பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் துடிப்போடும் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளை பாருங்கள். பொறுமையும் உறுதியான அணுகுமுறையும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சாதகமாக இல்லை, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிக்க அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட துணையை சந்திப்பதை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. நேருக்கு நேராக பார்க்க வேண்டாம், கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு அதிகமான எதிர்பார்ப்பும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கால்வலி ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு தனவரவு நல்லா இருக்கும். உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும். நண்பர்கள் மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும். இன்றைக்கி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நீங்கள் இன்றைக்கி அனுகூலமான நாளாக, அதே மாதிரி அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சிறந்த பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்ல பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களை 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி ஆக்க முடியும். எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. புத்துணர்ச்சியோடு வெளியில் போயிட்டு வரதும் 2 பேரும் சந்தோஷமாக மனசு விட்டு பேசுகிறதும் இன்றைக்கி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பு வேறு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஸ்டேபிளாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு திடமான ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி இருப்பீங்க. அதனால் நாள் முழுக்க இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும். எந்த ஒரு கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வீண் பிரச்சனைகளை தவிர்க்கிறது அவசியம். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் நல்லாயிருக்கும். தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கையெழுத்தாகும். இன்றைக்கி நாளை கொஞ்சம் ஆன்மீக வழியில் கொண்டு போகிறதுக்கு நல்ல சாதகமான நாளாக இருக்கும். அப்போது நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விநாயகரை வழிபட்டு இன்றைக்கி நாளை தொடங்குறது நல்ல ஒரு பலனை தரும். இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக பொறுப்புகள் சுமக்க வேண்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கொண்டு போங்க. அமைதியாக கையாளுறது நல்லது. பண விஷயத்தை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா
கோபத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறது கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட உட்காந்து பேசுங்க. இல்லை பேசாமல் அமைதி காக்கிறது நல்லது. வெளியில் கூப்பிட்டு போகிறது நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு இருக்குது, இருந்தாலும் இழப்புகள் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மனசை குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோஸ் பாருங்கள். அடுத்து குரு பெயர்ச்சி பலன்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. அது இம்மீடியட்டாக வரும். நன்றி, வணக்கம்.